வணக்கம். நாளை மே தினம் நடக்க இருக்கிறது. அதை ஒட்டிய என்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்கிறேன். அதாவது மே தினம் என்பது உலக தொழிலாளர் தினம். இது எல்லோருக்கும் தெரியும். மே தினத்துக்கென்று ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. அதை நீங்கள் நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதன் வாயிலாக வாசிக்கிற போது தான் நிறைய வரும். சுருக்கமாக சொன்னால் 1800களில் 700 கடைசி அப்படி அந்த காலத்தில் சிக்காகோ நகரத்திலே அமெரிக்காவிலே தொழிலாளர்கள் இரும்பு தொழிற்சாலைகளில் இரும்பு ஆலைகளில் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு அப்போது 15 மணித்தியால வேலை நேரமும் சாப்பாடு மட்டும் சம்பளமாக இருந்த காலம் அது. பிறகு படிப்படியாக அவர்கள் அந்த போராட்டத்தை தொடங்கி நேரங்களை குறைத்து வருகிறார்கள். 10 மணித்தியாலமாக மாறியது. பிறகு சாப்பாடும் ஊதியமும் கிடைச்சது. அது ஊதியம் குறைவாக இருந்தது. படிப்படியாக கொஞ்சம் கூடி இப்படியான போராட்டம் ஆரம்பித்த வரலாறு அது பெரிய வரலாறு. அந்த வகையில் அது கடைசியாக 8 மணி போராட்டமாக அது இடையில் மாறுது. அதற்காக அந்த போராட்டம் ஐரோப்பா முழுவதும் உலகம் முழுவதும் பரவி வருது. பிறகு சுவிஸில் நடந்த ஒரு மகாநாடாக இருக்கலாம், பிரான்ஸில் நடந்த மகாநாடு, பேர்லினில் நடந்த மகாநாடு எல்லாம் சேர்ந்து இங்கே தொழிலாளர்கள் எல்லாரும் ஒன்றிணைகிறார்கள். அதுக்குள்ளே மார்க்சியமும் வருகிறது. மார்க்ஸ் அவர்களுடைய சிந்தனை, அந்த அறிவு அதோடு இணைகிறது. எல்லாம் சேர்ந்து மொத்தமாக உலகம் முழுவதும் அந்த தொழிலாளர் தினமாக அது பரிணமிக்கிறது. அதில் போராட்டத்தில் மே தினம் அதாவது வேலை நாள் தான், ஆனால் நாங்கள் வேலைக்கு போக மாட்டோம். அன்று விடுமுறையாக, அதாவது வேலை நிறுத்தமாக அறிவித்தவர்கள். தொடக்கத்தில் பிறகு போயானால் பிறகு முதலாளித்துவ அரசு தான் கொண்டு வருகிறது. அதுக்கு முதல் அது ஒரு போராட்ட நாள். கோரிக்கைகள் அது பல்வேறு கோரிக்கை உரிமைகள், ஓய்வூதியம், மகளிர்களுக்கான பிள்ளை பெரு காலம், மகர் பேற்று காலம் என்று சொல்லி அப்படி கணக்க கோரிக்கைகளோடு படிப்படியாக 1900 வரைக்கும் இன்று வரைக்கும் போராட்டங்கள் நடக்குது. அதில் ஒரு கிடைச்ச வெற்றி என்னென்னா 8 மணித்தியால வேலையும் ஒரு அடிப்படை சம்பளமும் கிடைக்கிற அளவுக்கு கொண்டு வந்த போராட்டம். அது நிறைவு பெறுகிறது. நிறைவு என்று சொன்னால் தொடர்ந்து முதலாளித்துவ நாடுகளில் அந்த போராட்டம். சோசலிச நாடுகளில் அப்படி இல்லை. சோசலிச நாடு முன்பு இருந்த சோவியத் யூனியன் ஒரு சோசலிச நாடு. மற்றது வடகொரியா, வியட்நாம், சீனா என்று பல, கியூபா, இந்த நாடுகள் எல்லாம் சோசலிச நாடு. அங்கே நீங்கள் வானொலி, இந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது கொண்டாட்ட தினமாக இருக்கும் அந்த சோசலிச நாடுகளில். முதலாளித்துவ நாடுகளில் அந்த அரசுக்கு எதிராக போராடுற போராட்டமாக இருக்கும். தொழிற்சங்கங்கள் தங்களோட உரிமைக்காகவும் சம்பள உயர்வு மற்றும் ஓய்வு எல்லாத்துக்குமாக அவர்கள் போராடிக்கொண்டே இருப்பார்கள். போராட வேண்டிய தேவை அந்த முதலாளித்துவ நாட்டில் இருந்தது. சோசலிச நாட்டில் அது கொஞ்சம் தளர்ந்து அது இல்லை என்று கொண்டாட்டம் என்றால் சோசலிச அரசோட கோரிக்கைகளை ஊர்வலம் வைக்கிறத விட நேரவே அவர்களோட கதைச்சு அது மக்களரசாக இருக்கிறபடியாக சோசலிச அரசு, மக்களரசு அதை என்ன செய்யும்டா மக்களுக்கு நல்வாழ்வுக்கான ஒரு அரசு. அப்போ அங்கே போராட வேண்டிய தேவை அங்கே இருக்காது. அதாவது இடதுசாரி ஆட்சி நடக்கிற நாடுகள், உதாரணத்துக்கு இப்போ நடக்கிறது, இப்போ இலங்கை எடுத்துக்கொண்டாலும் இடதுசாரி சிந்தனை. அங்கே கூட இப்போ போராடணும்னு இல்லை. அந்த அதிகாரிகளோட, அந்த முக்கியமான பாராளுமன்ற ஜனாதிபதி மற்றும் பிரதமர் அவர்களோடு சேர்ந்து கலந்துரையாடல் செய்து கோரிக்கைகளை முன்வச்சு, கோரிக்கைகள் என்றால் அங்கிட்ட சம்பள உயர்வு இப்படி கட்டுப்படியாகுதுன்னா அவர்களுக்கு எடுத்து சொல்லும்போது அது ஏற்றுக்கொள்வார். அதை விட அரசே அவர்களை பற்றி அந்த கொடுப்பனவே எவ்வளவு இருக்கணும், நாட்டினுடைய வறுமனில் எந்தளவு கொடுத்தா குடும்பங்கள் தமக்கான வாழ்க்கை செலவை பயன்படுத்துவார்கள் என்று அரசு தீர்மானிக்கும். அப்போ அரசோடு சேர்ந்து தான் கதைக்கணும். அப்போ இது எப்படித்தான் கதைச்சாலும் அதுக்கு விட தராமல் இருக்கிற முதலாளித்துவ நாடுகளில் அதி உச்சமான மிக குறைந்த வருமானங்கள், மிக கொடுப்பனவுகள் எல்லாம் குறைஞ்சிருக்கிறதால, வேலை நேரம், வேலைப்பளு கூடுதலாக இருக்கிறதால அந்த ஊர்வலங்கள், தொழிற்சங்கங்கள் வைப்பார்கள். அது தெரியும். அது மாதிரி உலக நாடுகளில் இந்த கொண்டாட்டம் சோசலிச நாடுகளில் இருக்கிறது. இப்போ நான் இந்த
இப்போ இந்த வரலாறு, அதாவது இரும்பு தொழிற்சாலைகள் அவற்றில் வேலை செய்த அமெரிக்காவில் நடந்த போராட்டம், இதுதான் மே தின வரலாறு. அதுக்கான நிறைய செய்திகள், தகவல்கள் தாராளமாக இருக்குது. நீங்கள் ஊடகங்களில் பார்ப்பீங்க, அதாவது இணையதளம் வாயிலாகவோ புத்தகங்களை வாசிச்சறிஞ்சு கொள்வீர்கள். மேலும் நான் இதில் குறிப்பிட வந்தது, இன்றைக்கு இந்த யுத்தத்தை எடுப்போம். இன்றைக்கு ஒரு இப்போ பாருங்கள், முதலாளித்துவ நாடுகள் சோசலிச நாடுண்டு. உங்களுக்கு இந்த சொற்பிரயோகங்களை நீங்கள் இலகுவாக பாவீங்க. என்னென்னு சொன்னால் இது இந்த யுத்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விடையை தந்திருக்கும். அப்படின்டா ஒரு சோசலிச நாட்டில் இந்த பிரச்சனை மிக குறைவு இல்லை. சோசலிச வேறு முதலாளித்துவ நாட்டுக்குமான ஒரு யுத்தம் நடக்குது. அதிலும் அந்த முதலாளித்துவத்துக்குள்ள உள்ள முதலாளித்துவத்தில் அதிமோசமான ஆக்கிரமிப்பு செய்கிறது, ஏகாதிபத்திய மனோநிலை, முதலாளித்துவ மனோநிலை கூடிய நாடு அதிகாரத்தை தன் வசம் வச்சு கொண்டு உலக நாடுகளை ஒடுக்கும். அது மாதிரி இன்றைக்கு இந்த யுத்தம், அண்மையில் நடக்கிற ஈரான் மீதான அந்த தாக்குதல் கூட இந்த முதலாளித்துவத்தோட யுத்தமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த யுத்தம் தொடருமாக இருந்தால் உண்மையாகவே மனித குலம் மிகவும் இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படும். பசி பட்டினி என்ற ஒரு பெரிய பிரச்சனைக்கு போகும். ஏனென்றால் எண்ண வளம் இயற்கையில் சில நாடுகளில் இருக்கும், சில நாடுகளில் இருக்காது. எனவே பங்கீட்டு பொருளாதாரம் என்று சொல்லுவோம். சோசலிச சமுதாயத்தில் ஏற்றுமதி இறக்குமதிகள் எல்லாம் ஒரு சோசலிச சமுதாயத்தில் ஒரு பங்கீட்டு இது. நாங்கள் ஒரு பொருளை அவர்களுக்கு கொடுப்போம், அவர்களிடம் அந்த பொருளை. அப்போ அந்த பொருள் வரையில்லாமல் கட்டுப்படுத்தப்படுமான இருந்தால் முதலாளித்துவ மனோநிலையால், அந்த யுத்தத்தால் அந்த ஈழ மக்கள் உலகம் முழுக்க ஈழ மக்களில் எல்லா நாட்டு மக்களும் பாதிக்கப்படுவினோம். அப்போ ஒரு இடத்து எண்ணெய் கட்டாயம் கொடுக்கணும் மற்ற நாடுகளுக்கு. ஏன்னு சொன்னால் அதுதான் சோசலிச சமுதாயம். முழு நாடும் உலகம் முழுவதும் சோசலிசமாக வருமா இருந்தால் பங்கீடுகள் மிக இலகுவாக இருக்கும். நான் முன்பும் ஒரு பதிவில் போட்டிருந்தேன். நான் அமெரிக்க நாடு இப்போ ஒரு சோசலிச இடதுசாரி ஒரு நாடாக இருந்திருந்தால், அதற்கு அந்த மக்கள் அறிவோட சிந்தனையோட ஒரு இடதுசாரி கட்சியை கொண்டு வந்திருந்தால் இந்த யுத்தம் நடக்கப் போவதும் இல்லை. அங்கே ஈரானோட ஒரு ஐக்கியம்தான் நடந்திருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் முன்பு எப்படி இருந்ததோ அப்போ அது கனகாலமாக பார்த்துருந்து இந்த யுத்தம் நடக்கிற மாதிரி இருக்குது. இது உலக இலக்கியங்களுக்கும் மனித குலத்துக்கும் சமாதானத்துக்கான இலக்கியங்களை படைத்த அந்த இலக்கியத்துக்கே பெரிய அவமானம். பெரும் கல்விமான்கள், பேராசிரியர்கள், மனிதவியலாளர்கள் எல்லாரையும் அவமானப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு யுத்தம். எனவே இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும். உலகம் ஒரு நல்ல நிலைக்கு வரணும். பூமி எல்லாருக்கும் சொந்தம். அதனுடைய இயற்கை வளங்கள், கனிப்பொருட்கள், எண்ணெய், உணவு, இயற்கைன்னு சொல்வது உணவுகள் எல்லாமே ஒரு மனிதருக்கானது. இந்த பூமி மனிதரில் அங்கு விளையும் அத்தனை பொருட்களும் உற்பத்திகளும் மனித குலத்துக்கு சொந்தமானது. ஏற்றுமதி இறக்குமதி என்ற ஒரு நிகழ்வு கூடாக இல்லாத நாட்டுக்கு இருக்கிற நாட்டின் மூலவளம் மற்ற நாட்டுக்கும் தங்களோட பண்டமாற்ற அடிப்படையில் பகிர்ந்து கொள்ளணும். இதுதான் உண்மையான தீர்வு. இதுதான் நடைமுறைக்கு சாத்தியமானதும் சிறந்த மனித குலத்துக்கான பண்பாடுடைய, அறிவுடைய, நாகரிகமான மனிதர்களுக்கானது தான் நான் சொல்ல வார அந்த இடதுசாரி சோசலிச சிந்தனைக்கு ஊடாக நடக்கிற பொருளாதாரம், அந்த பொருளாதார பங்கீடுகள். ஆனால் அது இல்லாமல் இவ்வளவு பெருந்தொகை எண்ணக்குதங்கள் எரிஞ்சு இவ்வளவு மக்களுக்கு இல்லாமல் அவ்வளவும் கருகி போய் புகையாக மாறி அந்த புகமண்டலமே சூழல் மாசடைகிறதுக்கு மிகப்பெரிய அபத்தமாக மாறி இருக்கின்றைக்கு. அடுத்த உண்மையாகவே எல்லை போடலாம். ஒரு கதைக்கு சொன்னால், அங்கே ஒரு நாட்டில் குண்டு அடிக்கிறார்கள், அது எரியுதுண்டா பக்கத்து நாட்டுக்கு அந்த புகை போகக்கூடாது. இரண்டாவது பக்கத்து நாட்டுக்கு புகை போனால் அது தண்டனைக்குரிய குற்றமாக அதுக்கு அந்த நாடு பக்கத்து நாடு நட்டவிட்டு பணம் செலுத்தணும். அங்கே நச்சு புகை அதுகளுக்குள்ளே போனதால். அது மாதிரி அப்போ உலகம் ஒருவருக்கொருவர் என்று சொன்னால், உறவென்று சொன்னால், இந்த யுத்தம் இல்லாட்டி இப்படியான புகைகளும் போகாது, எண்ணக்குதங்களும் எரியாது. எனவே அறிவு, சிந்தனை, ஆற்றல் இதை நாங்கள் மேம்படுத்தி வளர்க்கணும், நிறைய சிந்திக்கணும். வாசிக்கும் இந்த மேதனத்தில் நான் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்தை நிறைய நீங்கள் வாசிங்க. சிந்தனை அறிவுக்குரியதை வாசிங்க. நல்ல சிந்தனைகளை சிந்திப்போம். அதன் மூலம் ஒரு சமூக இலக்கியங்கள் மூலம்தான் அறிவு வளரும். அந்த அறிவு தான் உங்களை மார்க்சிய இடதுசாரி சிந்தனைக்கு, சோசலிச சிந்தனைக்கு அதுக்கு கொண்டு போகும். அதாவது இந்த நூற்றாண்டுக்குரிய இந்த தொடக்க இப்போ ஒரு 15 வருடத்துக்கு முதல் இந்த தொடக்க காலத்தில் ஒரு
நான் நினைக்கிறேன் அது 5ஆம் ஆண்டு தான் அந்த காலம் கடந்த ஒரு கணக்கீடு வச்சது. உலகத்தில் சிறந்த அறிஞர் யாருன்ற ஒரு கணிப்பீடு ஐன்ஸ்டைனுக்கும் கால் மார்க்ஸுக்கும் இடையிலாக நடந்தது. அதில் கால் மார்க்ஸ் அவர்களுக்கு தான் அந்த வாக்கு கிடைச்சது, பிபிசி நடத்தின கருத்து கணிப்பில். 6 உலகத்தின் இன்றைய இந்த கடந்த நூற்றாண்டின் அதிசிறந்த சிந்தனையாளர் அறிவியலாளர் என்றதான் அந்த கேள்வியாக இருந்தது. எனவே நாங்கள் அதொரு பக்கம் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் கால் மார்க்ஸினுடைய தத்துவங்கள் சிந்தனைகளுக்கூடாக அந்த அரசியல் பொருளாதார கொள்கைக்கு ஏற்ற ஒரு பொருளாதார கட்டமைப்பும் அதில் இலக்கியமும் கலந்திருக்கும். தத்துவார்த்த ரீதியான கருத்தியல் முதல்வாதங்களும் பொருள் முதல்வாதம் என்று 2ஆக பிரிப்பினம். அதில் கருத்து, சிந்தனை, அறிவு, பண்பாடு, இரக்கம், நேர்மை என்று சொல்லி அறிவு மனிதகுலம் வாழ்கிறதுக்கான ஒரு பக்க கருத்துக்கள் நிறைய தாராளமாக மார்க்சியத்துக்குள்ளே இருக்கிறது. அதே மாதிரி பொருளாதார கொள்கை பங்கீடு இருக்கும். எனவே நீங்கள் எங்களுடைய தமிழர்கள் நிறையவே இதை தொகுத்து தங்கட கட்டுரைகள் மூலம், சிறுகதை மூலம், நாவல்கள் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவற்றை நாங்கள் வாசிப்பதன் மூலம் இடதுசாரி சிந்தனை மிக்க ஒரு தமிழுலகத்தை நாங்கள் படைக்க வேணும். இலங்கையில் தென்பகுதியில் இலங்கை முழுவதுக்குமான தென்பிலையில் ஆரம்பிச்சிருந்தாலும் இலங்கை முழுவதுக்குமான இடதுசாரி சிந்தனமிக்க ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது. இது பொருளாதாரத்தில் மேம்படுத்தி இன்றைக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு நாங்கள் எல்லோரும், இலங்கை வாழ் மக்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும், பாரிய அளவில் ஒத்துழைக்க வேண்டும். கிளீன் ஸ்ரீலங்கா மூலம் முன்னெடுக்கப்படுற வேலை திட்டத்தில் எல்லாரும் நாங்கள் பங்கு பெற்ற வேண்டும். அதாவது 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லாரும் படுத்திருக்கக்கூடாது. எல்லாரும் சோம்பலை அகற்றி ஏதாவது ஒரு உற்பத்தி தொழில், ஏதாவது விவசாயத்தில் எல்லா தொழிலுக்கும் இயற்கை வளம், மண் வளம் எல்லாம் இருக்கிறது. நாங்கள் செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு 30-35% தான் உழைப்பாளர்களாக இருக்கிறார்கள். ஏனெனில் அது கழிக்க வேணும். அதாவது வயோதிபர்களையும் பாடசாலை சிறுவர்களையும் 18 வயதுக்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களை நாங்கள் கழிச்சமென்றால் 60% தான் வருகிறது. அரசாங்க உத்தியோகங்கள், இராணுவம், போலீஸ் என்று சொல்லி எல்லாத்தையும் கழிக்கணும். ஒரு அன்னளவாக 10-15% இருக்கக்கூடிய 10% இருக்கக்கூடிய வர்த்தகம், கடை வச்சிருப்பவர்கள், அப்போ அவர்களை நாங்கள் கழிச்ச அந்த தொகையை 15% அங்கால கழிக்கணும். அப்போ மிஞ்சுறது 35% மக்கள் தான், 35% தான் உழைப்பு சக்தியோடு இருக்கிறோம். எனவே அந்த 35% நாங்கள் ஒரு தொடர்ச்சியான வேலை உற்பத்தியில் ஈடுபடுவதற்கு ஏனையவர்கள் ஒத்தாசையாகவும் உந்து சக்தியாகவும் இருக்க வேணும். அப்போ தான் நாட்டின் உள்ளூர் உற்பத்தியை பெருக்க முடியும். இது நான் இலங்கைக்கு சொன்னது. அதுபோன்று இந்த உலக நாடுகள் முழுவதுமே இந்த விலையேற்றங்கள் எல்லாம் மக்களை பாதித்து கொண்டு வருகிறது. அப்போ எனவே இந்த யுத்தத்தை முதலில் முடிவுக்கு கொண்டு வரணும் உலக நாடுகள், உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் என்று தான். இப்போ ஜெர்மனியில் இங்கே பேர்லினில் நடக்கிற மே தினத்தில் எல்லாரும் ஒரு கோஷம் வைப்பார்கள். இடதுசாரிகள் தான் அங்கே வருவார்கள். அந்த இடதுசாரிகளோட மே தினம் உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுவோம், உலகத்தை நாங்கள் கட்டியமைப்போம், உலகத்தை ஒரு சிறந்த உலகத்தை மக்கள் உலகமாக மாற்றுவோம் என்ற கோஷங்கள் எல்லாம் அங்கே வருடம் வைத்து கொண்டு வருவார். இம்முறை அநேகமாக நாளை நடக்க இருக்கிற இந்த மே தினத்தில் முக்கியமாக ஈரான் மீதான அமெரிக்க ஆக்கிரமிப்பு யுத்தத்துக்கு எதிரான கோஷங்கள் தாராளமாக வரும் என்று நான் நம்புகிறேன். அங்கே அந்த கோஷத்தில் அதே நேரத்தில் வருடம் அந்த மக்கள் வைக்கிற ஊர்வலங்களில் இந்த நாட்டினுடைய முதலாளித்துவத்தையும் மனித விரோத கட்சிகள் இருக்கிறது, ஏனைய மல்டி கல்ச்சர் சமூகமாக பல்லின மக்களும் சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்காக அவர்கள் போராடுவார்கள். அவர்கள் வெளிநாட்டு மக்களுக்கு உரிமை கொடுக்கணும் என்று கோஷங்கள் எழுப்புவார்கள். வெளிநாட்டாக்களை திருப்பி அனுப்பக்கூடாது நீண்ட காலம் போராடி வந்தவர்கள் இப்போவும் அந்த சொற்பிரயோகங்கள் வச்சிருக்கிறார்கள். அதே மாதிரி இங்கே இருக்கிற வெளிநாட்டவர்களுக்கு எதிரான சக்திகள் பணிந்து போக வேணும் என்றும் அவர்கள் தான் நாட்டை விட்டு போகணும், வெளிநாட்டு மக்கள் இருக்கணும் என்று கோஷம் எழுப்புவார்கள். அதே இதில் சொல்கிறேன்னு சொன்னால் எங்களோட வெளிநாட்டு மக்கள், பொதுவாக எல்லா வெளிநாட்டு மக்களில் ஒரு பகுதியினர் தங்களோட அடிப்படைவாத கலாச்சாரத்தாலேயோ பண்பாடில் கலாச்சாரத்தால் கட்டுப்பட்டு அவர்கள் இப்படியான ஊர்வலங்களுக்கு போகாமல் ஒதுங்கி கொள்வார்கள். ஆனால் தங்களோட வாழ்க்கையை மட்டும் சுயநலமாக பார்த்து கொள்வார்கள். ஆனால் அதற்கு ஜெர்மனியில் உள்ள இடதுசாரிகள் போராடி தமக்கு வதிவிட உரிமைகளும் இங்கே வாழ்வதற்கான அத்தனை வசதி வாய்ப்பு
பாதுகாப்புகளை எடுத்து தரணும் என்று வீட்டில் இருந்தபடியே நினைப்பார்கள். ஆனால் அவர்களோடு இணங்குவதோ போய் கலந்து கொள்வதோ மிக மிக ஒரு வீதமாக இருக்கும். அவ்வளவுதான் போவார்கள். எனவே அதை நான் குறையாக சொல்லவில்லை. அது அவர்களுடைய நிலப்பாடு. அவர்கள் நிறைய சிந்தித்து அறிவுகளை எடுக்கிற போது தான் உலக மக்களோடு ஐக்கியப்படக்கூடிய ஒரு நிலைக்கு வருவினம். அதுபோன்று இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் ஒரு 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 உள்ள எங்கட இப்போ நான் தமிழால் சொல்கிறபடியாக தமிழ் மக்கள் நிறைய சிந்திக்கணும், வாசிக்கணும், நல்லொரு நிலைக்கு போக வேணும். நான் ஒரு மேதன கட்டுரை எழுதினான். அதனுடைய கடைசி பக்கத்தை நான் இதில் வாசிக்கிறேன். அறிவினத்தால் உருவாகும் ஏகாதிபத்தியத்துக்கு துணை போகும் முதலாளித்துவ மனோநிலையை மாற்றிட அறிவும் பண்பாடும் நேர்மையும் அன்பும் இரக்கமும் கொண்டு மார்க்சிய லெனினிச இடதுசாரி சிந்தனையை அதன் முக்கியத்துவத்தை புரிவோம். அதன் வழி சமத்துவ சமாதான உலகை படைப்போம். யுத்தங்களற்ற நல்லதோர் உலகம் படைத்திட நாம் பங்காளிகளாக ஆவோம். அப்போது அந்த மனித வாழ்வு உத்தரவாதம் பெறும். அப்போ தானே, அதாவது இப்படி ஒரு நல்லொரு சிந்தனைக்கு, இடதுசாரி சிந்தனைக்குள்ளே நாங்கள் வரையக்குள்ள தான் அந்த எங்களோட வாழ்க்கைக்கு உத்தரவாதம் எங்களுக்கு கிடைக்கும். அப்போது வாழ்வு மலரும், வாழ்வு அழகான வாழ்வு அமையும். அதாவது எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள், அனுரகுமார் அவர்கள் சொல்லியிருப்பார், வளமான நாடு அழகான வாழ்க்கை என்று. உண்மையாக அந்த வசனத்தை நீங்கள் இந்த மேதினத்தில் மீண்டும் மீண்டும் உச்சரித்து அதை சரியான முறையில் விளங்கிக் கொள்வோம். விளங்கிக் கொள்வதன் மூலம் ஒரு நல்ல அழகான வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு, ஒரு நல்ல வளமான நாட்டை உருவாக்குறதுக்கு நாங்கள் எல்லோரும் முயற்சியாக இருக்கணும். இதுக்கு சோசலிச சிந்தனை கருத்துகள் மிக முக்கியம். எங்களுடைய நாடு இலங்கை ஒரு கலப்பு பொருளாதாரமாகத்தான் அவர் கொண்டு சொல்கிறார். அப்படித்தான் இருக்கிறது. ரெண்டும் கலந்திருக்கும். 3 முறை இருக்கிறது. ஒன்று முதலாளித்துவ பொருளாதாரம், சோசலிச பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம். அந்த கலப்பு பொருளாதாரத்தில் இருந்து தான் சோசலிச பொருளாதாரத்துக்கு வர முடியும். ஏனென்றால் ஒரு நாடும் திடீரென்று இடதுசாரி சிந்தனை மிக்க மார்க்சிய லெனினிச இடதுசாரி கட்சி கொண்ட நாடாக இருக்கையில் தொடக்க காலங்களில் மன்னனாட்சி, அதாவது குறுநில மன்னர்கள், நிலப்பிரபுத்துக்கள், அதை தொடர்ந்து குறுநில மன்னராட்சி காலம் இருந்தது. அது முடிவுக்கு வந்து இந்த மார்க்சியம் பிறந்தா பிறகுதான் லெனின் அவர்கள் தான் முதலில் சோவியத், அதாவது ரஷ்யாவிலே அந்த போராட்டத்தை முன்னெடுத்து அங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் உரிமைகள் கொடுக்கிறதோடு ஒரு தொழிலாளர் போராட்டமாக அதை முன்னெடுத்து அந்த போராட்டம் வெற்றி பெற்று உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக இருந்தது. படிப்படியாக சீனா வந்தது, வடகொரியா வந்தது, அது எல்லாரும் உங்களுக்கு தெரியும். எனவே அப்படி வந்து இன்றைக்கு ஒரு சமத்துவ பொருளாதாரத்தை ஒரு நேர்கோட்டில் கொண்டு போகக்கூடியதாக நாங்கள் இன்றைக்கு சீனாவை பார்க்குறோம். ஆனால் இப்போ எல்லாரும் ஐக்கியப்பட்டு ஒற்றுமையாக வர வேணும். அந்த இதுக்கு உண்மையாக அறிவுத்தளம்தான், அறிவு தான் முக்கியம். அதாவது பகுத்தறிவு, பண்பாட்டறிவு, நேர்மைக்குரிய அறிவு, அதெல்லாம் மார்க்சியத்தில் முழுசாக அடங்கி இருக்குது. மார்க்சிய எழுத்தாளர்கள் எல்லாரும் தமிழ் எழுத்தாளர்கள், திராவிட கழக எழுத்துகளும் அதில் சேருது. திராவிட கழகத்தில் அறிஞர் அண்ணா பொதுவுடைமை கொள்கையை ஏற்றுக்கொண்டவர், பொதுவுடைமைக்கான பாதையில் போய்கொண்டிருந்தவர். அந்த பாதையில் இந்தியா பெருந்தேசியம் வந்து அதை கட்டுப்படுத்துகிறதாக இருந்தது காலப்போக்கில். பிறகு அதில் திராவிட எழுத்துக்கள், திராவிட நூல்கள் எல்லாமே அறிஞர் அண்ணாவினுடையது எல்லாமே சமதர்ம கொள்கை அடிப்படையாக கொண்டது. எனவே நாங்கள் எல்லோரும் ஒரு நல்ல உயர்ந்த சமூகமாக மாறுறதுக்கு நாங்கள் தொடர்ந்து சிந்திப்போம். உலகம் சமாதானம் பெற வேண்டும். இந்த மேதின தினத்தில் நாங்கள் அந்த போராட்டத்துக்காக உயிர்களை இழந்த எத்தனையோ பேர் போராடி எங்களுக்கான உரிமை எடுத்து தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் சுகமாக 8 மணித்தியால் வேலையை செய்து பென்ஷன், அதாவது ஓய்வூதியம் எடுத்து மற்றும் கொடுப்பனவுகள், பெண்களுக்கான மகப்பேற்று விடுமுறை என்று தொடக்கம் பல விடயங்கள் வந்திருக்கிறது. இதுவெல்லாம் போராடியதால் கிடைத்தது என்றதை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு தொடர்ந்தும் இந்த போராட்டத்துக்குள்ளே மார்க்சியம் இணைந்திருந்தது. அதுதான் அந்த பலத்தை உருவாக்கி இன்றைக்கு இந்த மார்க்சிய சிந்தனையும் அறிவு அங்கே தான் அறிவு இருக்குது. ஒரு மனிதனுடைய அறிவினுடைய தொங்கல் இடதுசாரி சிந்தனையாக வரும். அது நீங்கள் மார்க்சியம் என்ற பேர் கொடுக்க விரும்பாட்டி, கம்யூனிசம் என்ற பேர் கொடுக்காட்டி, சோசலிசம் என்ற பேர் ஏதோ ஒரு உங்களோட பண்பாட்டு பெயரை கொடுங்கள்,
பயன்பாட்டை மனசில் வச்சு கொடுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு இந்த சொற்கள் பிடிக்காமல் இருக்கும் கணவருக்கு, அதுக்காக சொல்கிறேன். அதுக்காக அந்த பேரை எடுத்து விட முடியாது. எனவே நாங்கள் எல்லோரும் நல்ல ஒரு சிந்தனைக்கு வரணும். அப்போ தான் இந்த ஈரான் நிச்சயமாக நடந்திருக்கு. அன்றைக்கு அமெரிக்கா திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு கம்யூனிச நாடாக சோசலிச நாடாக இருந்திருக்குமா இருந்தால் ஈரான் மீதான இந்த யுத்தம் வந்திருக்காது. இந்த ஈரானுடைய எண்ணவளம் எல்லாமே மனித குலத்துக்கு சொந்தமானது. அப்போ மனித குலத்துக்கு சொந்தமான எண்ணெயை நாங்கள் எரிச்சு விடுறதை கண்முன்னே பார்க்குறோம். இது எவ்வளோ அவமானம், எவ்வளோ வெக்கம், எவ்வளோ துன்பம், எவ்வளோ வேதனை. இந்த உலகம் எல்லாம் பஞ்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எனவே இந்த மேதனத்தோட எல்லாருமே நாங்கள் ஒரு நல்ல சிந்தனைக்கு நல்ல அடித்தளத்தை விடுவோம். ஒற்றுமை என்று சொல்கிறத விட நாங்கள் செயல்லையே எல்லாரும் ஐக்கியப்படணும். அந்த ஐக்கியத்துக்கு வாசிப்பு தான் முக்கியம். எங்களுடைய பண்பாடு நேர்மையும் அங்கே ஒன்று சேரைகளை இயல்பாகவே அது நிற்கும். அதை விட்டுட்டு நாங்கள் ஒற்றுமைப்படுவோம்னு சொன்னால் வர அறிவீனத்தை வச்சுக்கொண்டு, மூட நம்பிக்கையை வச்சுக்கொண்டு, மதங்களுக்கு காசை செலவழித்து, மதங்களுக்கு மினக்கட்டு வாகனங்களை செலவழித்து, புகையை போக்கி, எண்ணெய் இல்லாமல் இருக்குது. இப்போவும் கோயில்களுக்கு படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் ஆடம்பர செலவு, ஆடம்பரமான வேலை. இது உங்களோட எதிர்கால சந்ததியை நிம்மதியாக சந்தோஷமான ஒரு உலகத்தில் நீங்கள் விட்டுட்டு போகணுமா இருந்தால் இந்த தேவையற்ற ஆடம்பரங்களும் தேவையற்ற இலங்கை இறக்குமதிகளை நிப்பாட்டி அத்தியாவசிய பொருட்களின் முக்கியமான வாழ்வுக்கு தேவையான அத்தியாவசியங்களை நீங்கள் சிந்திக்கணும். அனாவசியமான ஆடம்பரமான விடயங்களுக்கு, அதாவது எண்ணெயோ ஒயிலையோ நாங்கள் மேலதிகமாக செலவழிக்கிறோம். எங்களோட வாகனங்களுக்கு தேவையில்லாமல் ஓடி செய்கிறோம். எனவே அறிவு எல்லாமே சுற்றி அறிவுக்குள்ளே வருது. அறிவால் வந்தால் தான் நல்ல அரசியலை கட்டமைக்க முடியும், நல்ல இடதுசாரி அரசியலை கட்ட முடியும். இந்த மதங்களும் மூட நம்பிக்கைகளுக்கும் பின்னால் போய் வீண் செலவு செய்து காலத்தை நேரத்தையும் அந்த பொருள் உற்பத்திக்கு செலவழிக்கிற நேரங்களை விரயமாக்குறோம். சந்தோஷங்கள் வேறு விளையாட்டுத்துறையில் இருக்கிறது, பல்வேறு துறைகளில் இருக்கிறது. இது மூட நம்பிக்கையோடு கட்டி வச்சிருக்கிறதுக்காக நாங்கள் சேர்த்து செலவழிக்கிறோம் என்று அதுக்குள்ள வருகிறது. எனவே நாங்கள் அதை பிரித்து பார்க்குற அறிவும் எங்களுக்கு வேண்டும். அவற்றை முற்றாக விட்டு நடுத்தருவுக்கு வாங்கன்னு சொல்லவில்லை. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதன் 50% நாங்கள் எங்களுடைய மேலதிக நேரங்களையும் மனித சக்திகளையும் நாங்கள் குறைத்து உற்பத்தி உறவோடு சம்பந்தப்பட்ட சேவைத்துறைக்கும் போய் சேர வேண்டும். எனவே அந்தந்த நாடுகளில் உள்ளவர்கள், அந்தந்த நாட்டு மக்கள் உலகம் முழுவதும் அந்தந்த நாடுகளுக்கு தங்கள் பொருளாதார உற்பத்திக்கு பங்களிப்பாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்க வேண்டும். உலகம் எல்லோரும் ஒரு மனித குலாம் என்று நினைத்து எல்லோரும் சந்தோஷமாக வாழ்கிற ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கையை நாங்கள் எடுப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த மேதின செய்தியை இதில் உங்களுக்கு இந்த இவ்வளோ நேரம் நான் கதைச்சதை மேதினத்தின் நான் கதைச்ச கருத்தாக நீங்கள் எடுத்து தொடர்ச்சியாக எல்லா விடயங்களும் ஐக்கியப்பட்டு சிந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.